மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் தொடர்ச்சியாக பல வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம ஃபேர் நீட் கிடையாது, பேன் நீட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த நீட் எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறது. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு நிதியமைச்சர் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்பதை மிக தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடு. அதான் சட்ட ரீதியாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மிக உறுதியாக கொண்டு வருவோம். அதை நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் தொடர் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து 4-5 நாட்களை தாண்டி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தோழர்கள், அவர் புளியந்தோப்பு மோகன் தோழரும் மணிரத்னம் தோழரும் நமக்கு பல போராட்ட களங்களில் நன்கு அறிமுகமானவர்கள். அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அரசு இந்த நீட் எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறது. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு நிதியமைச்சர் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்பதை மிக தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர்கள் சார்பில் இந்த பட்டினி போராட்டத்தை அவர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்களிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே சமயம் அவர்களினுடைய உடல் நலம், அவர்களினுடைய குடும்பத்தார், நண்பர்கள், நலன் உரிமைகள் அத்தனை பேரினுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் சட்ட போராட்டம், மசோதா நிறைவேற்றுவது, அனைத்து கட்சி கூட்டம், இதை கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வருவது என்று அவர்களும் நாமும் ஒரே பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அடுத்தடுத்த களங்களில் தொடர்ந்து அதை நம்ம கொண்டு போகணும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் அவர்களிடம் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். அதே போல அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு தலைமையிடம் பேசி நல்ல முறையில் இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீட் எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் தொடர்ச்சியாக பல வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம ஃபேர் நீட் கிடையாது, பேன் நீட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இங்கு போராடக்கூடிய போராளிகள் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு அரசும் அந்த நிலையில் தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வலிமை மிக்க புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி இன்றைய தினம் கூட சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது மாண்புமிகு நிதியமைச்சரே அந்த நிலைப்பாடை சொல்லிட்டார். நீட் தேர்வை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோங்கிறதா நிலைப்பாடு. இல்ல மாற்று கருத்தே கிடையாது. நாம ஆளுங்கட்சியா வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த போதும் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பேன் நீட் கேட்கிறோங்கிறது அன்றே நம்மளுடைய வெற்றி தலைவர் சொன்னாரு. இன்றும் மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆட்சியிலே அதுதான் நிலைப்பாடு. மற்றபடி நம்ம அன்று சொல்லியும் இன்னைக்கு அதில் பின்வாங்கியும் கிடையாது. எப்போதுமே நீட்டை எதிர்க்கிறோம். அனிதா அவர்கள் தவறிய போது அனிதாவினுடைய வீட்டுக்கே போய் இவரோட தரையில் அமர்ந்து பேசியவர் நம்முடைய வெற்றி தலைவர். அதே போலதான் இன்றும் அவர்களோடு தரையை அமர்ந்து தோழர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை தான் கொடுக்கும். இல்ல இந்த இதை போன்ற விஷயங்கள்ல இணக்கத்துக்கு பேச்சு கிடையாது. இந்த போன்ற இந்த நீட் போன்ற தேர்வுகள் என்பது மிக மிக மாணவர்களுக்கு விரோதமானது. ஒரு பெரிய பேரிடர்ல ஒரு குழந்தை இறப்பதற்கும் ஒரு தேர்வில் இழப்பதற்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்ப ஒரு தேர்வே பேரிடராக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் கட்டாயமாக நாங்க மாணவர்களோடு இவர்களோட தான் இருக்கிறோம். வேற எந்த வேறுபாடு கிடையாது. இல்ல இதுதான் தொடக்கம். அடுத்து நான் அதான் சட்ட ரீதியாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மிக உறுதியாக கொண்டு வருவோம். அதை குறித்து ஏற்கனவே மசோதா நிறைவேற்றுமே அதற்கு அவங்க செவிசாய்க்கல. இன்னும் மிக உறுதியாக போராடி கட்டாயமாக கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வருவதுதான் ஒரு உறுதியான சொல்யூஷனா இருக்கும். இப்போ சொல்லி இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி தோழர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கட்டாயமாக அதை தலைமையோட கலந்து பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும். நன்றி தோழர்.